ஹாய், ஹலோ காய்ஸ். நான் உங்களின் சரண்யா. டுடே விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு மார்னிங் எழுந்ததும் ஏந்து வழக்கம் போல வெளிய பெருக்கி, ஃபர்ஸ்ட் ஏந்தவுடனே பிரஷ் பண்ணிடுவேன். பிரஷ் பண்ணிட்டு வெளிய பெருக்கி, வழுக்கி, அப்புறம் சாணி தெளிச்சு கோலம் போட்டு, அப்புறமா எங்க வீட்டுக்காரர் எனக்கு முன்னாடி எழுந்துட்டாரு. என்ன காரணம்னா, இன்னைக்கு 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாரு. 5:30 மணிக்கெல்லாம் போயிட்டாரு. சோ அதனால டீ கூட குடிக்கல அவரு. அப்படியே போயிட்டு நான் கடையில சாப்பிட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறமா அப்புறம் பையன் எழுந்துட்டான். சின்ன பையன் எழுந்தது. அதுக்கப்புறமா அவனுக்கு பால் ஊத்தி குடுத்தேன். பால் ஊத்தி குடுத்த உடனே அப்புறமா அவன் படுத்துட்டு இருந்தான் எங்க அம்மா கூட. படுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமா அணிலுக்கும் ஊத்தி குடுத்துட்டேன் பாலு. 2 பேருக்கும் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இத வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. சரி, ஓகே. வீடியோவ நான் போஸ்ட் பண்றேன். தனியா எடிட் பண்ணி போஸ்ட் பண்றேன். ஆ என்னன்னா, அதுக்கப்புறம் தோசை சுட்டேன். தோசை ஃபர்ஸ்ட் சுடல. ஃபர்ஸ்ட் தக்காளி சட்னி. என் பையனுக்கு நான்வெஜ் இல்லன்னா இறங்காதா. ஸோ அதனால தக்காளி சட்னி வச்சேன். முட்டை உடைச்சு அதிலேயே ஊத்திட்டு, ஒரு எக் மசாலா மாரி அப்படியே தக்காளி தொக்கா வச்சேன். அந்த தக்காளி தொக்கு எண்ணெய் திரிஞ்சு வர மாரி செஞ்சா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அது கொஞ்சம் தண்ணியா வச்சா எனக்கு பிடிக்காது. இது எங்க அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்தது. அதனால எனக்கு அதுவே பழகி போச்சு. எனக்கு தண்ணியெல்லாம் வச்சா பிடிக்காது. எங்க பாட்டி ஆனா தண்ணியா வச்சு ரசம் மாரி சாப்பிடுவாங்க. அது மாரிலாம் பிடிக்காது. அதோட தக்காளி தொக்கு செஞ்சுட்டு, செஞ்ச உடனே போய் துணி வாஷ் பண்ணேன். துணி வாஷ் பண்ணிட்டு, ஆ அப்புறம் சிங்க்ல 1, 2 சாமான் இருந்துச்சு. அதெல்லாம் தேய்ச்சு நான் சாமான்லாம் நெறைய சேர்த்துலாம் வச்சுக்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கும்போதே அப்படி அப்படியே தேய்ச்சுருவேன். அப்படியே ஒரு வேலை செஞ்சுட்டு, அப்படியே 2 சாமான் இருந்தா அப்படியே தேய்ச்சுருவேன். அதுக்கப்புறமா துணி வாஷ் பண்ணிட்டு எடுத்துன்னு போய் காய வச்சுட்டு அந்த சாமான வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் சரி பசங்களுக்கு ஹாட் பாக்ஸ் சுட்டு வைக்கலான்னு பார்த்தேன் தோசை. அதோட வேணாம் சூடா வேணும்னு சொன்னான் என் பையன். எல்லாமே சூடா வேணும் அவருக்கு. அதோட சரின்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டு, அப்புறம் வீடுலாம் பெருக்கிட்டேன். வீடுலாம் பெருக்கிட்டு, அதுக்கப்புறமா தோசை சுட்டேன். 2 தோசை சுட்டு, 1 முட்டை வச்சு, கொஞ்சோண்டு தக்காளி தொக்கு போட்டு, எடுத்துட்டு வந்தா, அவருக்கு அந்த மீனும் அந்த குழம்பு மட்டும் பத்தாதான், சீச்சி வேணும், சீச்சி வேணும்னு அடம்பிடிச்சான். அதோட அவங்க தாத்தா இருந்தாரு. அவங்க தாத்தா வீட்ல மீன் குழம்பு போல. அப்புறம் போய் பிளேட் எடுத்துட்டு போய் தாத்தா மீன் குடு சொல்லி 2 துண்டு மீன் வாங்கிட்டு வந்தாரு. அத மீன் வச்சு, முட்டை வச்சு தோசையில ஆ அவனுக்கும் அவன் தம்பிக்கும் 2 பேருக்கும் ஊட்டி விட்டேன். ஊட்டி விட்டு சரிப்பட்டு வா. இன்னைக்கு குளிக்கல. இன்னைக்கு மூஞ்சி மட்டும் கழுவிக்கிட்டாரு. குளிக்கல. ஏன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடியே உடம்பு ஊத்திருவேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சானா, அதனால குளிப்பாட்டல. மூஞ்சி கழுவிட்டு அப்புறமா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சுட்டேன். இன்னொரு முக்கியமான என்ன விஷயம்னா, அவருக்கு இன்னைக்கு யூனிஃபார்ம் வேணாமா. அவன் சொல்லுவான் எப்பவுமே யூனிஃபார்ம் போட்டுட்டு தான் நான் பால்வாடி போவேன். யூனிஃபார்ம் போடாத போமாட்டேன். எனக்கு யூனிஃபார்ம் தான் வேணும்னு அடம் பிடிப்பாரு. இன்னைக்கு யூனிஃபார்ம் எனக்கு வேணாம் மம்மி. எனக்கு கலர் ட்ரெஸ் போட்டு விடு அப்படின்னு சொன்னான். அது கூட தேசிய கொடி ட்ரெஸ் ஒண்ணு இருக்கு. அந்த ட்ரெஸ் தான் வேணும் எனக்கு. அத போட்டு விடு. நான் போய் டீச்சர் கிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு அது போட்டு அதுக்கேத்த மாதிரி ஒரு பிளாக் கலர்ல ஜெட்டி போட்டு கிளப்பிட்டேன். கிளப்பிட்டு அப்புறம் யார் விடுவாங்கன்னு பார்த்தேன். யாருமே இல்லையே. அவங்க தாத்தா வேலைக்கு போயிட்டாரு. அப்புறம் அவங்க சித்தப்பா நைட் எல்லாம் வண்டி ஓட்டிட்டு காலையில தான் வந்தாரு. போய் பார்க்குறேன் அவரு சரியான தூக்கம்பா. அவரு தூங்கிட்டாருன்னா ஏந்துக்கவே மாட்டாரு. போய் எழுப்புறேன் ஏந்துக்கவே இல்ல. அதோட பின்னாடி அவங்க திலீப் மாமா, திலீப் அண்ணன் இருக்காரு. அவரு மாமா. அவருக்கு ஃபோன் பண்ணி அவர கூட்டிட்டு போ சொன்னேன். அதோட போய் கொஞ்ச நேரம் வெளிய வேப்ப மரம் இருக்கு. அங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தான். அந்த வீடியோ கூட போடுறேன் பாருங்க. கொம்பு எடுத்துட்டு அங்க ஒரு பாட்டி கிட்ட வம்பு இழுத்துட்டு இருந்தான் அவன். அதுக்கப்புறமா அவரு வந்தாரு. அவர எடுத்துன்னு போய் வித்துட்டு வந்துட்டாரு. அப்புறம் எனக்கு பாய் சொல்லிட்டுலாம் போனாரு. டீச்சர் கிட்ட அம்மா அழுவாத போவேன். போன உடனே நான் குட் மார்னிங் சொல்லுவேன் டீச்சருக்குன்னு சொல்லிட்டு சமத்தா கிளம்பிட்டாரு. அவன் சமத்து தான். ஆனா ஒரு ஒரு டைம் ரொம்ப டென்ஷன் பண்ணுவான். அடி கூட அடிச்சிருவேன் நானு. ஆனா அடி கூட அடிச்சிருவேனா, அப்புறமா கஷ்டமா இருக்கும். நம்ம பொறந்த குழந்தையில 25 நாள் கூட இருந்துட்டு, ரொம்ப சிவியர் கண்டிஷன் போய் வென்டிலேட்டர்ல செயற்கை மூச்சுல இருந்தா, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நம்ம 1 மாசமா ஜெயில் வாழ்க்கை மாரி எக்மோர்ல இருந்து கூட்டிட்டு வந்தேனா, ஸோ அதனால கூட்டிட்டு வந்தேன். எவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம காப்பாத்தி கூட்டிட்டு வந்து, நம்ம பையன இப்படி போட்டு அடிக்கிறோமே அப்படின்ட்டு, அப்புறமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா போய் அம்மா அம்மா சாரி பட்டு அச்சிட்டப்பட்டேன்னு சொல்லி சாரி சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷமே என் பசங்க 2 பேருமே தான். எனக்கு லைஃப்ல பெரிய சந்தோஷமே என் பசங்க தான். எனக்கு நானு ஆசைப்பட்டது கிடைக்கல. எதுவுமே என் லைஃப்ல எனக்கு முழுசா எதுவுமே கிடைக்கல. ஆனா எனக்குன்னு பார்த்து
நான் எதிர்பார்க்காத கிடைச்ச என் பொக்கிஷம் 2 பேருமே. அப்புறம் வந்து கேட்டிருந்தீங்க, "ஏன் நீங்க ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா வீடியோ போடவே இல்ல நீங்க? சேனல் ஆரம்பிச்சு ஒழுங்கா போட்டுருந்தீங்க. ஏன் வீடியோ போடலன்னு?" கேட்டீங்க. ஆ வீடியோ போடாததுக்கு ஒரு முக்கிய ரீசன் என்னன்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் ஆயி, அபார்ட் ஆயி அது ஒரு பிரச்சனை. அபார்ட் ஆனதுக்கு அப்புறமா வீடியோ போஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒர்க் போயிட்டு இருந்தேன். அந்த அந்த இது வந்து நான் வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். என்ன காரணம்ன்ட்டு அடுத்த வீடியோல சொல்றேன். கண்டிப்பா பாருங்க. ஏன்னா நெறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க. மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆ நான் வந்து ஒண்ணொண்ணுத்துக்கும் தனித்தனியா உங்களுக்கு வந்து என்ன ரீசன்? எதுக்காக வீடியோ போடல? அப்படி லைஃப்ல ரொம்ப ப்ராப்ளம். எனக்கு எனக்கு வந்த ப்ராப்ளம் யாருக்கும் நான் என்ன பாவம் பண்ணனோ எனக்கு தெரியல. எனக்கு வந்து லைஃப்ல அவ்ளோ பிரச்சனை வந்துச்சு. இப்பவும் இருக்கு. பட் ஆனா, எனக்கு அந்த பிரச்சனைலாம் தெரியாத இருக்க காரணம், என் பசங்க மட்டும் தான். என் பசங்க மட்டும் தான். இன்னைக்கு நான் அவனுங்கள நல்லபடியா படிக்க வச்சு வளர்த்தேன்னா, நாளைக்கு என்ன பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனா என் பசங்க எனக்குன்னு இருப்பானுங்க. நான் நம்புறேன். அதுக்காக தான் நான் வந்து இருக்கேன். இப்போ இதுல வீடியோ போடுறதுல காரணம் மெயின் நாங்க புவர் ஃபேமிலி. நானு நான் கேஷ்க்காக போடுறதுன்னா கூட நீங்க நெனச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து வீடியோ போடுறது பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். எனக்காக இவ்ளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ, அதனால நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். நான் யூடியூப் சேனல்லாம் வேணாம் டெலீட் பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் ஆனா என்ன நெறைய பேர் நீங்க ஏன் வீடியோ போடுறதில்லன்னு கேட்டுட்டே இருந்ததுனால, நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்க சப்போர்ட் பண்ணா தான் என்னால திருப்பி திருப்பி நான் விலாக்லாம் நெறைய எடுத்து போடுவேன். நான் நெறைய வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். என்னோட ஃபேமிலி இஷ்யூனால என்னால அதெல்லாம் போட முடியல. ஆனா என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. பிடிக்காது அவருக்கு. ஆனா வந்து என் விஷயத்துல தலையிட மாட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறதோ, நான் ரீல்ஸ் போடுறதோ, நான் எது பண்ணாலும் சரிதான். அவரு வந்து தலையிட மாட்டாரு. பட் ஆனா அவரு வந்து வீடியோ எடுத்து குடுக்குன்னு சொன்னா குடுக்க மாட்டாரு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுனா அதெல்லாம் பண்ண மாட்டாரு. அதனால நானே தான் கேமராமேன்லாம் யாரும் கிடையாது. நானே தான் கேமரா வச்சு எடுக்கணும். நானே தான் எல்லாமே. நானே தான் எடிட் பண்ணணும். நானே தான் எல்லாமே. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் என்ன மீண்டும் மீண்டும் நீங்க சப்போர்ட் பண்றதுல தான் என்னோட வந்து என்னோட என்னால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் வந்து நீங்க குடுத்தீங்கன்னா, என்னால முடிஞ்சது எல்லாமே நான் பண்ணுவேன். ஓகே பாய். நெக்ஸ்ட் சொல்றேன். நான் ஏன் வீடியோ இத்தன வருஷமா போடல? எதுக்காக போடல? அப்படின்னு முழுசா ரீசன் சொல்றேன். நான் ஏற்கனவே போட்ட இதுல கூட சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. என்னன்னா, ஆ என் பையன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் அப்புறமா மறுநாள் சொல்றேன்னு சொல்லி வீடியோ கட் பண்ணிட்டு போனேன். பட் அதுலேருந்தே எனக்கு ப்ராப்ளம் தான். அதுலேருந்தே ப்ராப்ளம் தான். சரி நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கக்கூடாது. நம்மள நம்பி இவ்வளோ பேர் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. அப்டி சொல்லிட்டு நான் வந்து இருக்கணுன்ட்டு அப்பப்போ எதனா ஒண்ணு ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா நான் பேசல. அதுக்கப்புறம் என்ன விஷயம்? என்ன ஆச்சு? என் பையன் வென்டிலேட்டர்லேருந்து கஷ்டப்பட்டான்றது வரைக்கும் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் எப்டி மீண்டான்? அவன எப்டி காப்பாத்துனேன்? எப்டி கூட்டிட்டு வந்தேன்? எப்டி வீட்ல வந்து கஷ்டப்பட்டேன்? எத்தன வருஷம் கஷ்டப்பட்டேன்? எப்படி நிமிஷம் நிமிஷம் கஷ்டப்பட்டேன்? ஒரு ஒரு நைட்டு தூக்கம் இல்லாத கஷ்டப்பட்டேன். எல்லாமே நான் வந்து சொல்றேன். ஓகே. பாய், பாய், பாய்.